அவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்திய தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் உதவி ஊழியருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது நம்முடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். யோவான் 14 16 18 வரைக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியா நம்மளோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்கள் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடு நிலை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய மாம்சமோ சுயமோ வெளிப்படாதபடிக்கு என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேச உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக அமைய பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது படித்த வேத பகுதியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பஸ்கா அந்த திருவிருந்து பகுதியை அவர் ஆசரிக்கும் போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து யோவான் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அநேக சத்தியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார். அவருடைய சீசர் அவரோடு கூட இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு மற்ற தங்குறது எதுக்குமே குறைவில்லாமல் இருந்தது. இப்பொழுது நான் இவங்களை விட்டு நான் போக போகிறேன், இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் போய் பரிசுத்த ஆவியானவரை இவங்களுக்கு அனுப்பேன், அவர் இவங்களை தேற்றி இவர்களை செம்மையான வழியிலே நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை இந்த மாதிரி திக்கற்ற நிலைமையில் இருப்போமானால் நம்மையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறபடியினால் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சரியான அறிவு சரியான சத்தியம் இல்லாதபடியினால் அது வாழ்க்கையில் பல நேரங்களில் சோர்ந்து போய் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு சில காரியங்களை பேச பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்று
ஒரு காரியத்தையும், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது என்றும், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்று இந்த 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஆவி கிடையாது, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே சொல்லுகிறார். இப்போ நம்ம வாசித்த பகுதியிலோடு அவர் சொல்லுகிறார், அவர் வந்து உங்களுடனே வாசம் பண்ணுவார். அவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அவர் என்று சொல்லுகிறார். அநேக இடத்திலே அவர் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபர். அவர் ஒரு எப்படி பிதாவாகிய தேவன் இருக்கிறாரோ, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவமுள்ள நபராக இருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு. அப்போ ஒரு ஆள் தத்துவமுள்ள ஒரு நபராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவராக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு தனித்துவம் உள்ளவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி தனியாக இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி தனியாக இருக்கிறாரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவர் தனியாக இருக்கிறார். வாசிங்க ஒரு வேத பகுதியை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22. லூக்கா 3:21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. இந்த நாம் படித்த வேத பகுதியிலே 3 விதமான நபர்களை பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெறுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று. பரிசுத்த ஆவியானவர் புறாவும் ரூபம் கொண்டு இறங்கி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல நாம் 3 நபர்களை பார்க்கிறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் தனித்துவம் உள்ளவர் என்று இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 55-56 இப்படியாக சொல்லப்படுகிறது, ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு வேதனையோடு இருக்கும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். பிதாவின் மகிமையும் அவர் வலது பரிசுத்திலே இயேசு கிறிஸ்துவானையும் நிற்கிறதையும் அவர் காண்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் இவர் நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த இடத்திலே 3 நபர்களை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது அப்போஸ்தலர் மத்தேயு 28:19 இப்படியா சொல்லப்படுது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள். இந்த இடத்திலேயும் பரிசுத்த ஆவியான ஒரு தனித்துவமானவர் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமில்லாம நம்முடைய சபையின் முடிவிலே சொல்லுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த இடத்திலேயும் பரிசுத்த ஆவியான தனித்தன்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 4:30 இப்படியா சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள மனிதர். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தனித்தன்மை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின முதல் வேத புத்தகத்திலே அத்தனை இடத்திலையும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:1-4 வாசிக்கும் போது அதை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1-4 வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் மூலம் வெளிப்படுத்தின வரை இருந்தாலும் கூட அவர் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின தான் அவர் பூமியில் வந்து நிரந்தரமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தேவன் தம்முடைய கிரியைகளை செய்தார். இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் அவருடைய கிரியைகளை செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் சபையின் ஆளுகையை பரிசுத்த ஆவியானவர் கையிலே கொடுத்து விட்டார். இப்போ நம்மை ஆண்டு கொண்டு இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்திலே அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்துவிட்டு மீண்டுமாக போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்திலே சபையின் காலத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்திலே வந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த உலகத்திலே நம்மளோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2 கொரிந்தியர் 3:17 இப்படியாக சொல்லப்படுது, கர்த்தரே ஆவியானவர். அவர் தேவனுக்கு ஒப்பானவர் என்று இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு வசனத்தில் இப்படியா சொல்லப்படுறது, உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாள் சபிராளுடைய கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பேதுரு அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி தேவன் உங்கள் இருதயத்தை நிரப்புனது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்லுகிறார், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு சமமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவருடைய நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல் என்று ஒன்று இருக்கு, அதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும்படி எருசலேம் நகரத்தில் இருங்கள். நீங்கள் ஊழியத்துக்கு போகுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டியது, பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டிய அவசியம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கு பரிசுத்த அபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்கு முக்கியத்துவம் என்று குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். வாசிங்க அப்போஸ்தலர் 19:1-7 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 19:1-7 வரைக்கும் வாசிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானா என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், பவுல் எபேசு சபைக்கு வரும்போது அந்த விசுவாசிகளை பார்த்து முதலாவது கேட்ட கேள்வி, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா? அப்போ ஒரு ஊழியக்கார சபையில வந்து முதலாவது கேட்கிற கேள்வி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றீர்களா? நம்முடைய சபையில எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? அந்த கைதூக்காக எல்லாரும் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவனுக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவுல் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா இல்லை? ஏனென்றால் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் எபேசு சபையின் மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு சபையை ஆரம்பித்து உங்கள் கைகளை கொடுத்து விட்டு நான் போய்விடுவேன். நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி தங்களுக்குள்ளே மாறுபாடுதனை போதித்து உங்களில் சிலரை அவர்களுக்கு இழுத்து கொண்டு போவார்கள் என்று. இந்த காலத்தில் கள்ள உபதேசத்துக்கு குறைவே இல்லை. நீங்கள் அந்த கள்ள உபதேசத்தை தப்பிக்க வேண்டும், சரியான உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்
உங்களுக்கு அபிஷேகம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் எபேசு சபையை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி ஒன்று உண்டு என்பதை நாங்கள் அறியவே இல்லை. இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியான ஒருவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியான ஒருவர் இருக்கிறாரா என்று அறியாமல் அநேக மக்கள் இருக்கலாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு வருகிற நாட்களிலே தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 1-2 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:1-2. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதற்கு முன்பாக நாம் படித்தோம், லூக்கா 3:20-21 படித்தோம், இயேசு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றார் என்று. இந்த இடத்திலே 4ஆம் அதிகாரத்திலே இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை மேற்கொள்ளக்கூடியதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முக்கியம் என்றால் அவர் தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமான அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிசாசை மேற்கொள்ளக்கூடியதற்கு அபிஷேகம் முக்கியம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் மாம்சமானவர்கள், பலவீனமானவர்கள், இப்படிப்பட்ட நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமைக்கு நமக்கு வேண்டுமே என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்று நிதானித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிசாசு கொண்டு வந்த 3 விதமான சோதனைகளை ஜெயித்து அதே ஆவியானுடைய பலத்திலே போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். எல்லாராலும் புகழப்பட்டார். ஊழியம் வெற்றியாக இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிஸ்னஸ், இன்னும் எவ்வளோ படிப்பு காரியம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்கு முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கு உபத்திரம் வரும், யாருக்கு போராட்டம் வரும், யார் பரிசுத்தமாக வாழணும் விரும்புகிறவங்களுக்கு, யார் ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு, யார் இந்த வேதத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு, யார் இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு நேராக போகணும், இவங்களுக்கு தான் போராட்டம் வரும், இவங்களுக்கு தான் போராட்டம் வரும், இவங்களுக்கு தான் பாடுகள் வரும். அப்படிப்பட்ட அந்த பாடுகளையும் போராட்டங்களையும் செய்ப்பதற்கு நமக்கு ஆவியானுடைய பலன் ரொம்ப முக்கியமான உள்ளது. அதனால உங்களை தயவாக கேட்குறேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவை வாழ்வதற்கு, பிசாசை மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். 2வது காரியம்,
ஏன் பரிசுத்த ஆண்டு அபிஷேகம் முக்கியம்? வாசிங்க. மார்க்கு எழுதின 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும். 1 கொரிந்தியர் 2:9-12 வரைக்கும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அது அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனான பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனால் யார் வெளிப்படுத்தினார்? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று. பரலோகம் ஒன்று நாம் போய் பார்த்துருக்கோமா? பரலோகத்துக்கு போயிருக்கோமா? நரகத்துக்கு போயிருக்கோமா? பரலோகத்தில் நமக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு வேத வசனத்தின் அடிப்படையில் ஏதோ கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவராய் இருக்கிறார். தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், தேவர் எவ்வளவு கிருபையாக இருக்கிறார், தேவன் பரலோகத்திலே நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக பலியாக செலுத்தி இருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் இயேசு சொல்லுகிறார். இதோ நான் போகிறேன், நான் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் நான் இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இப்போ ஒரு பிள்ளை வந்துட்டு 10ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுக்காங்க. ஒரு MPPS படிக்கிற ஒரு பொண்ணோட புக்கை கொடுத்தா அவங்க படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி வரணும். அதனால் இயேசு சொல்லுகிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் நான் சொன்னால் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பார் என்று. இன்றைக்கு தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆண்டவருடைய பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வெளிப்பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்காங்க. அவர் சொல்லுகிறார், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தார். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த ஒரு பரிசுத்தவானுக்கு பரலோகத்தை குறித்த இவ்வளவு நம்பிக்கை, ஒரு வெளிப்பாடு இருக்குமேனால் பரிசுத்த ஆவியானவர் சபையின் காலத்திலே வாழ்ற உங்களுக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் அவர் என்ன சொன்னார்? அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசம், நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த தேசத்திலே, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அதாவது என்ன அதோட அர்த்தம்னா, அப்ப நம்மளுக்கு கூடாரத்தில் குடியிருக்கணுமா? அப்படி இல்லை, நம்மளும் இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் அவர் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தின் மேலும் அவர் ஆசை வைக்கவே இல்லை. ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரலோக அந்த நகரத்துக்காக அவர் காத்திருந்தார். அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்களை குறித்தும் வெளிப்பாடு யார் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆழங்களை அறிந்த பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்க முடியும். நீங்கள் சபைக்கு வரலாம். எத்தனை பேருக்கு நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், இந்த உலகத்திலே எந்த ஒரு இதில் மேல் ஆசை வைக்காம வாழ வேண்டும் என்று எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்த மோசே, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் என்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். மோசேக்கு அந்த வெளிப்பாடு இருக்குமேனால் சபையின் காலத்திலே வாழ்ற உங்களுக்கு நமக்கும் நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு இருக்கும்? மோசே வாழ்ந்த காலத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வாழ்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது.
நாம் கடைசி நாட்களில் அல்ல, கடைசி நிமிடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த வெளிப்பாடு நமக்கு எப்படி வரும்? தேவனுடைய ஆழங்களையும் தேவனை பற்றி அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் எல்லாரும் நொறுக்கப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் இப்படியெல்லாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? ஏன் அவர்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை என்று அவர்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சபையின் காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நித்திய ஜீவனை குறித்த காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரோட அபிஷேகம் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்குது பாருங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கும்போது தான் நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் அநேக சொல்லியிருக்கிறேன். அந்த சாட்சி ஏவப்பட்டதுனால சொல்கிறேன். நானும் மனைவியும் வந்துட்டு 98ஆம் வருஷம் வந்துட்டு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்து வேலைக்கு சேர்ந்த ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்மியில் வேலை கிடச்சி நான் ஆர்மிக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2010 இந்த சர்ச்சுக்கு வந்தோம். ஆனால் வந்து ஆர்மிக்கு வேலைக்கு போனாலும் கூட சம்பளம்லாம் கம்மி தான். ஆனால் ஆண்டவரை நாங்கள் ரட்சிக்கப்படவெல்லாம் இல்லை. அப்போ சபைக்கு வந்துட்டு ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் வாங்க கிருபை செய்தார் பாஸ்டர் மூலமாக. அப்புறம் ஒரு வீடு கட்ட கிருபை செய்தார். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு இடம் வாங்க கிருபை செய்தார். அப்புறம் 2016 ஆர்மிலேருந்து நான் வெளியில் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரண வேலையில் இருந்தேன். 14,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் 29,000 வரைக்கும் வேலைக்கு சம்பளம் கிடச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 லட்சம் பேர் எழுதினாங்க. அதில் வந்து 7,000 பேர் எடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் நானும். அப்போ ஜூனியர் ஆர்ஐயை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தருமாற்றம் வந்துச்சு. சில ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு சில குறைபாடுகள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாத காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல தீர்மானங்களை நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு கவர்மெண்ட் வேலை எப்படி விடுறது யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பையன் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான், சின்ன பையன் வந்து +2 முடிச்சு காலேஜ் போகிறான். இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பை எப்படி எனக்குள்ளே பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனை நடந்து கொண்டே இருந்து. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகமா வேலையா, பரிசுத்தமா வேலையா, ஆவிக்குரிய வளர்ச்சியா வேலையா, இப்படி அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளை குறித்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் நான் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாங்க, எப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையை உன்னால் எப்படி ரிசைன் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பல விசுவாசிகளே சொன்னாங்க, இது எப்படி உங்களால் முடிஞ்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் இம்மைக்குரியவைகள் அல்ல மறுமைக்குரியவைகளை நோக்கிறவனாக தான் இருப்பான். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் இந்த உலகத்து காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர முடியும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்கள் ஓட முடியும். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று நான் இந்த அளவுக்கு பேசியிருப்பேனா என்று முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சில வெளிப்பாடுகளை குறித்து எனக்கு முன்பாக 2 காரியங்களை வைத்தார். ஒன்று ஆவிக்குரிய காரியமா உலக பிரகார காரியமா என்று. அப்படி என் முன்னால் வைத்தபடினால் பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான நடத்தினார். அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ண வந்து ஒரு சாதாரண வேலையில் தான் சேர்ந்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் நித்தியத்தை குறித்த, பரலோகத்தை குறித்த, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்த உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டுமே என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நான் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்று. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சுக்காங்க. அவர் சொல்லுகிறார், இதோ இந்த தேகத்தை விட்டு நான் கிறிஸ்துவுடனே இருக்க நான் ஆசைப்படுகிறேன், ஏனென்றால் அதுதான் எனக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் நான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ஊழியக்காரனாய் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அவருக்குள்ள எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இருந்துச்சு என்றால், அவருக்கு நான் இந்த தேகத்திலே குடியிருக்கிறவரை நான் பரலோக ராஜ்யத்தில் குடியிருப்பது எனக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்ல முடியும். இந்த நாளிலே சபையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் பரலோகத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் நம்ம வாஞ்சிக்கிறோம்? இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள காரியங்களவே நாம் பார்த்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நாம் போய்கொண்டு இருப்போம் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது மிகவும் கடினமான ஒன்றாகிவிடும். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு சாதாரணமாக வருவதில்லை. ஏன்னா எவ்வளோ காரியங்களை பாஸ்டர் உங்களுக்கு போதித்து கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த பரலோகத்தை குறித்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு அந்த பரலோகத்தை குறித்த வெளிப்பாடுகளை யார் தான் கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நித்திய ஜீவ பரலோக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த உலகத்திலே கஷ்டத்திலேயோ பாடுகளிலேயோ வேதனைகளிலேயோ குறைவுகளிலே நீங்கள் வாழும்போது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வேத பகுதியை வாசிங்க. தேவனுக்காக நித்திய ஜீவனுக்காக பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற காரியத்துக்காக இந்த உலகத்திலே நீங்கள் எதையாவது இழப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும். எபிரேயர் 11:13லிருந்து 16 வரைக்கும். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. இந்த நாம் வாசித்த வேத பகுதியிலே அவர் சொல்ல, இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமல் இவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பூமியிலே அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பேவேன் என்று. ஆனால் வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததியை அவர் பார்த்தாரா? ஈசாக்கை பார்த்தார், யாக்கோபை பார்த்தார். அதுக்கப்புறம் எந்த சந்ததியை அவர் பார்க்கவில்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்கு பின்பாக வரும்போது அந்த சந்ததிகள்லாம் இந்த உலகத்தில் வரும். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமே எங்கள் தகப்பன் என்று. அப்போ நாமும் சொல்லுகிறோம், ஆவிக்குரிய நம்மளும் சொல்கிறோம், நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று. அப்போ இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் அவர்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று வாழ்ந்து மரித்தார்கள். ஆனால் இவர்களை பார்த்து தான் ஆண்டவராய தேவன் சொல்லுகிறார், இவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஆர்ஐ ரிசைன்மெண்ட் வந்துட்டு சாதாரண செக்யூரிட்டியாக வேலைக்கு சேரும்போது அந்த செக்யூரிட்டியை ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நான் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் நான் ஆண்டவருக்காக நாம் இழந்திருக்கோம். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு எம்எல்ஏவின் பையன் அல்ல, எம்பியின் பையன் அல்ல, ஒரு முதல்வரின் பையன் அல்ல, நாட்டு பிரதமரின் பையன் அல்ல, நான் சராசரங்களையும் படைத்த தேவனுடைய பல்லை. அவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லுவதற்கு அவர் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எதையாவது இழந்திருக்கிறீர்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று எதையாவது இழந்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர், இவர் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்ல அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய டிஜிபியா இருக்காரு, ஒருத்தர் வந்துட்டு தமிழ்நாடு ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்காரு, ஒருத்தர் சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறார். அந்த தகப்பன் உங்களுடைய 3 பையன்களை சொல்லும் போது 2 மகன்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடும். ஆனால் ஒரு மகனை பற்றி அவர் சொல்வதற்கு ஒருவேளை வெட்கப்படலாம். ஆனால் ஆண்டவராய தேவன் உங்களை என்னையும் பார்த்து அவருக்காக இந்த உலகத்திலே பாடுகளை சகிக்கிற, உபத்திரங்களை சகிக்கிற, போராட்டங்களை சகிக்கிற, கண்ணீரை சகிக்கிற உங்களை பார்த்து சொல்லுவார், இவர் என்னுடைய மகன், இவன் என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்ல வல்லமையில்
நல்லவராக இருக்கிறார். தேவனுக்காக ஒரு எப்பொழுதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது இழக்கிறீர்களோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த வசனத்தை வாசிங்கள். உங்கள் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதானது என்று நீங்கள் அறிந்து வருவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த பெற்றுக்கொள்ளும் போது கள்ள உபதேசங்களுக்கு தப்பலாம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திலே உலக மாமிச பிசாசத்தை ஜெயித்து ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். மூன்றாவதாக, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவேளை பரலோகம் என்ற வார்த்தையை கேட்கலாம், நரகம் என்ற வார்த்தையை கேட்கலாம், ஆனால் அதன் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்து காரியங்களவே சிந்தித்து போய்விடுவீர்கள். அதனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக சீசருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பரிசுத்தாட அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு காரியத்தை நம்ம வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 30-34 வரைக்கும். மார்க்கு 9:30-34 வரைக்கும். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவன், எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. நான் 34 வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே. அல்லேலூயா. இப்போ நாம் வரித்த வேத பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் எருசலேமுக்கு போக போகிறேன், பல பாடுகள் பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நான் சிலுவையிலே மரணமடைய போகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் சீசர்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் தலைவன், நான் தான் பெரிய வேண்டும், அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து ஒருவர் அந்த மாதிரி நான் தான் பெரியவன் சொன்னேன். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு இருதயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதனையை சொல்லுகிறார், பாடுகளை சொல்லுகிறார். ஆனால் அவருடைய இருதயமோ என்ன சொல்லுதுன்னா, இவர் இறக்க போறார், இவருக்கு அப்புறம் நான் தான் தலைவர், நான் தான் பெரியவென்று ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒருவேளை நாம் எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகளை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அவர்களால் உங்களுக்கு சமாதானத்தையோ ஒரு சந்தோஷம் அவர் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களா இருக்காங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 5:40-42 வரைக்கும். அப்போஸ்தலர் 5:40-42 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சீசர்கள்! இயேசு மரிக்க போகிறேன் என்று சொன்னபோது தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிறான். ஆனால் இன்றைக்கு இயேசு இல்லை. இயேசு அவர்களோடு இருக்கிறாரா? அவர்களோடு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியான அவர்களோடு கூட இருந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு இப்பொழுது சொல்லுகிறார்கள், அவருக்காக அடியை வாங்குறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்க கூடாது என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அவர்கள்
சொல்லுகிறார்கள், அவருடைய நாமத்துக்காக நாங்கள் பாடுகள் அனுபவிக்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எப்படிப்பட்ட மனிதனாக மாற்றுகின்றது. அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த இந்த பாடுகளுக்கு பின்பாக நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியினால், அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வந்துட்டு நம்ம சபையில் இருக்கிற வாலிபருக்கு விசேஷமாக சொல்கிறேன், ஒவ்வொரு வருடமும் நம்ம பைபிள் காலேஜில் எல்லாரும் சேருவாங்க, ஒரு ஆறால் சேருவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வருஷத்தில் ஒருத்தவங்க கூட பைபிள் காலேஜில் சேரவே இல்லை. ஏனென்றால் வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களை குறித்த தேவ சித்தம் என்று நீங்கள் தெரியாமே வாழ்க. ஏனென்றால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வராது, தேவனை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வராது. உங்களுடைய அழைத்த நோக்கத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள், தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போய்விடுவீர்கள். ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்க சபைக்கு வர்றீங்க, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபையில வச்சிருக்கிறாரு, ஏதோ வந்தோம் சபைக்கு வந்தோம் போனோம் வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த அழைப்பை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் அழைப்பை புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியும். அதனால் ஒவ்வொரு வாலிபர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வருகிற நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்த்தோம், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றது குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் இந்த உலகத்திலே வரார், நான் போவேனே ஆனால் அவரை இந்த உலகத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறார், அதாவது இன்னொரு உதவி செய்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்தார், அதற்கு பின்பாக இன்னொரு உதவி செய்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அறிவு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஞானம் நமக்கு எவ்வளவு வெளிப்பாடு இருக்கிறதோ அவ்வளவாக இந்த உலகத்திலே நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். வாசியுங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8, 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த இடத்துல நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களை உதவி செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும் முன்பாக சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க விடாதபடி பிசாசு அநேக போராட்டங்களை கொண்டு வருகலாம். ஆனால் அந்த போராட்டங்களை மேற்கொண்டு நாம் ஜெபிக்க நம்முடைய பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது பேதுரு தூங்கி கொண்டிருந்தார். ஏன்? அவருடைய மாம்சம் பலவீனமாய் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை அவர் பெற்ற பின்பு அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் அதிகாரத்தில் கிரேக்கரான விதவைகள் நம்முடைய பந்தியில் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், பேதுரு சொல்லுகிறார், நாங்களோ பந்தி விசாரணை செய்வது நல்லதல்ல,
அல்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் உறுதியா இருப்போம். அன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாத அந்த பேதுரு இன்றைக்கு சொல்லுகிறார், நாங்கள் ஜெபத்திலே தரித்திருப்போம் என்று. அப்ப பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பின்பு பேதுருடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எவ்வளவாக மாற்றப்பட்டது. அதைத்தான் அவர் தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 5:8 இப்படியாக சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருச்சு, ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று தம்முடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறார். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பேதுரு இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவர் சொல்லுகிறார், ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆர்மியில் இருக்கிறப்ப ஜெபம்னா என்னன்னு தெரியாது. பிதாவே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இப்படியே ஓடிடும். இப்படியே இருந்துச்சு. ஆனால் 2008 நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்தேன். அங்கே எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா, அபிஷேகத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. 2016 நான் ஆர்மி விட்டு வெளியில் வந்துட்டு 2017 நம்ம சபையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ மத்தீஸ் ஜெபத்துறைன்னு ஒரு ஊழியக்காரர் வந்தார். யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல அவங்கெல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னார். அப்போ நானும் முன்னாடி போனேன். அப்போ அபிஷேகத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, ஓகே, அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்க போங்கன்ட்டாங்க. அப்படி நாங்கள்லாம் போயிட்டோம். அடுத்த நாள் நான் வேலைக்கு போயிட்டு அங்கே ரூமில் உட்காந்து காலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கேன். அன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாச்சு. அப்போ அந்நிய பாஷை, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் இல்லையா என்றதுக்கு ஒரே அடையாளம் தான், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். ஏனால் வேதத்தில் அநேக இடங்களிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார் என்று அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல என்று உங்களுக்குள்ளே சந்தேகம் இருந்தால், நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீர்களானால் உண்மையிலே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஒருவேளை அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்காதவர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள வருகிற நாட்களில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டது. பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க உதவி செய்தார். நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. எப்பயுமே இந்த மாம்சம் ஒரு நாளும் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஒத்துழைக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்தை அடக்கி ஜெபத்தில் ஒரு முகத்தோடு உட்கார வச்சு பரலோகத்திற்கு தேவனை நோக்கி ஜெபிக்க வைக்கக்கூடிய உதவி யார் செய்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சொல்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்படும். ஜெபம் என்பது என்னன்னா, அந்த ஜெபத்துக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாயிருக்கா? அந்த ஜெபத்துக்கு பின்பாக உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாயிருக்கா? அந்த ஜெபத்துக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கா? நம்ம ஆராய்ஞ்சு ஏதோ ஜெபம் பண்ணணும் முடிச்சுட்டோம், அப்படி இல்லை. அந்த ஜெபத்தில் நீங்க ஆவியானவர் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதான சந்தோஷம் இருக்கும். இதைத்தான் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை செலுத்துங்கள், அப்பொழுது ஜெபத்துக்கு பதில் தரும் என்று சொல்லல. அவரு ஜெபத்துக்கு பதில் தரும் சொல்லல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும். எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் பரிசுத்த ஆவியான உதவியோடு ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனை மாற்றப்படும். ஒருவேளை அந்த பிரச்சனை மாற்றப்படாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமா இருக்கும். இவங்க சபைக்கு போறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, ஆனா சமாதானமா இருக்கிறாங்களே அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஏனென்றால் ஜெபம் அவ்வளவு வல்லமை இல்லது. அந்த ஜெபத்துக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை, உங்களுடைய சுபாவத்தில் எந்த மாற்றமே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால் அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியினாலே இயக்கப்படாத ஜெபமா இருக்கு. அது மாம்சத்தினாலே ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 12 அவர் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது.
அந்த மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். 3 தரம் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இந்த இடத்துல ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா? பதில் கிடைச்சிச்சு. அதாவது அந்த மாம்சத்தில் முள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் என் கிருபை உன்னோடு விட இருக்கும் என்று. அதைத்தான் அவர் சொல்லுகிறாரு, நான் பலவீனமாக இருக்கும்போது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்களா, அவர் சொல்லுகிறார், நான் பட்டணங்கள் தோறும் போகும்போது உனக்கு கட்டுகளும் உபத்திரங்கள் உண்டென்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்கிறான், ஆண்டவர் என்னோட இதை பற்றி பேசினார், ஆண்டவர் அதை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பவுலுடைய அழைப்பு அப்படி இருந்தாலும் கூட அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் அந்த பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், நிந்தனைகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறோமோ அவர்கள் அனைவருக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் சோர்ந்து போறோமா? ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஒரு வறட்சி இருக்கிறதா? ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறலையா? கடன் பிரச்சனையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு நாம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கையிலே சொல்ல வேண்டும், என்னுடைய ஆவி ஆத்துமாவை நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நான் அறியாமல் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோட ஜெபம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய பிஸ்னஸுக்காக, தன்னுடைய எதிர்காலங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு அதனுடைய தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியம் இருக்கும், இதுக்கு தேவ சித்தம் இல்லை என்று நமக்கு தெரிந்தால்தான் அந்த ஜெபத்தை நாம் நிறுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட முள் விலகும்படியாக அவர் 3 தரம் ஜெபம் பண்ணினார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அப்ப அவருக்கு தெரிந்து விட்டது, இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, இந்த மாம்சத்திலிருந்து இந்த முள் எடுக்கப்படாதுன்னு அவர் தெரிந்து கொண்டார், தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த வேலைக்கு, இந்த பிசினஸுக்கு, இந்த படிப்புக்கு, இந்த வியாதிக்கு, இந்த போராட்டங்களுக்கு தேவ சித்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அதனால தான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள் இந்த நாம் வாசித்த வேத பகுதியில் சொல்கிறார், ஆவியானவர் நமது பலவீனங்களை உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அவர் பல மணி நேரம் ஜெபிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபத்தில் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16 வாசிங்க, 22லேருந்து வாசிங்க, 22லேருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அல்லேலூயா. இந்த இடத்துல பாசிக்கிறோம், ரெண்டாவது ஆவியானவர் நமக்கு எதில் உதவி செய்கிறார்னா, பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் அவரும் சீலாவும் ஒரு சின்ன அறையில், இந்த சம்பவத்தை நீங்கள் நிறைய டைம் தான் சபையில் கேட்டிருக்கீங்க, விளக்க தேவையில்லை. அந்த வேதனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில்
காயங்கள் மத்தியில் அவங்க எப்படி சந்தோஷமாக துதித்து ஆராதிக்க முடிஞ்சுச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் அவர் ரெண்டாவது ஆராதனை செய்வதில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம். நம்முடைய ஆராதனை முறை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஆராதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில் ஆராதனை ஒரு மகிமையுள்ள ஆராதனையாக இருக்கும், ஒரு பிரசன்னம் நிறைந்த ஆராதனையாக இருக்கும், ஒரு விடுதலை நிறைந்த ஆராதனையாக இருக்கும், பிசாசின் கட்டுகள் நீக்கப்பட்ட ஆராதனையாக இருக்கும். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, அவர் ஆராதனை செய்யும் போது உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக பிரச்சனைகளோடு வாழுகிறோம், அநேக போராட்டங்களோடு இந்த உலகத்திலே வாழுகிறோம், அநேக தேவைகளோடு வாழுகிறோம். இந்த எல்லா பிரச்சனைகளும் நம்மை நெருக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் போது நாம் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க முடியாது. அதைத்தான் அப்போ ஆண்டவராய தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லப்படுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையானது அந்த முள் நெருக்கி போடுகிறால் அது பலன் கொடுக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மளை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கபடினால் நம்மளால் பலன் கொடுக்க முடியவில்லை. நாம் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, போராட்டங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்கு, வியாதி அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, கடன் பிரச்சனை அவ்வளவு பெரிதாக இருக்கின்ற நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல தான் உங்கள் பலவீனங்களை உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனான பவுல், சீலா இருவரும் சிறைச்சாலையில் விடுதலையோடு அவர்கள் ஆராதிப்பதற்கு அவர்கள் மாம்சம் தடையல்ல, அவர்களுடைய கட்டுகள் தடையல்ல, அவர்கள் இருந்த இடம் தடையல்ல, அவர்களுக்குள்ளே இருந்த காயங்கள் தடையல்ல. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் போது அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை விடுதலையோடு ஆராதிக்க இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் விடுதலையோடு ஆவியோடு உண்மையோடு போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், வியாதிகள் மத்தியில், பலதரப்பட்ட சூழ்நிலை மத்தியில் விடுதலையோடு தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆவியானவர் நம்முடைய ஆராதனையிலே நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக வாசிங்க, 2 யோவான் 16:12 14 வரை வாசிங்க. யோவான் 16:12 வரைக்கும். யோவான் 16:12 வரைக்கும். இன்று அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆவியானவர் நமக்கு எதிலே உதவி செய்கிறவராய் இருக்கிறார்? இந்த சத்திய வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை எழுதினவர்கள் மனிதர்கள். மோசே எழுதினார், அப்போஸ்தலனான பவுல் எழுதினார், பேதுரு எழுதினார். ஆனால் இவர்கள் எல்லாம் எழுத வைத்தது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லப்பட்டது, எந்த ஒரு தீர்க்க தரிசன வசனமானது மனிதர்களால் பேசப்படவில்லை, மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ இந்த வேத புத்தகத்தை எழுதினவர்கள் மனிதர்கள். இதை சுமார் 1600 வருடங்கள் இந்த வேத புத்தகத்தை எழுதினார்கள். ஆனால் அவர்கள் எழுத வைத்தது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த வேத வசனங்களுடைய விளக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் சகோதரி இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர். அவங்க எங்கே மேடையில் பேசினாலும் இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க, பைபிளை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகத்துக்கு போவாங்களா? அவங்க இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகத்துக்கு போவாங்களா? ஏனென்றால் சத்தியம் தெரியும். ஒரு வசனத்தை வாசிங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம்.
அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அவங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதா இருக்குது. அவங்க உண்மையிலே இயேசுவின் சத்தியத்தை அறிந்திருக்கிறானால், சத்தியத்தின்படி அறிந்திருந்தால் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு சபையில் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருப்பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார், அவர் வாழ்ந்தார், மரித்தார். இது எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கேட்டால் கூட தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆசை என்னன்னா, நான் இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க போகிறேன் என்று. இன்றைக்கு இயேசு வந்தால் அவரை சந்திக்க அவர் முடியுமா? ஏன்னா அவரும் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறாரா? சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு விடுதலையாக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆனால் இந்த வேதத்துள்ள ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் வேதத்தை மனிதர்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் அதனுடைய ரகசியங்கள் அறிந்திருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தோடு இந்த வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு அந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் ஒரு இதாக நினச்சிக்கிற மாட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 2008 வருடம் ரட்சிக்கப்பட்டாலும் 2020 வருஷம் வரைக்கும் பல முறை வேதத்தை படிச்சிருக்கேன். ஆர்மியில் வந்து நாங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். வேத படிக்க ஜெபம் இப்படி தான். ஆனால் 2020 வருடத்துக்கு அப்புறம் 21 வருடத்திலிருந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தேன், தினந்தோறும் அரை மணி நேரமாவது இந்த வேதத்தை வாசிக்கணும் ஒரு முடிவு பண்ணேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அரை மணி நேரம் நீங்கள் தவறாமல் வேதத்தை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு 5 மாதத்துக்குள்ளாக இந்த முழு வேதத்தை நீங்கள் படிக்க முடியும். கடந்த 5 வருஷமாக ஒவ்வொரு 5 மாதத்துக்கு ஒரு முறை ஆதியாக முதல் வெளிப்படுவது வரை முழு வேதாகமத்தை படிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும்போது வேதத்தை வாசிப்பதை ஒரு இதாக எண்ணாமல் வேதத்தை வாஞ்சியோடு நீங்கள் வாசிப்பீர்கள். எவ்வளவு வேலை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த வேதத்து வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனால பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 5 மாசத்துல நாம் எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் இந்த சரீரத்துக்காக, 5 மாசத்துல இந்த சரீரத்துக்கு எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் வேத வசனமாகிய உணவை எவ்வளவா நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்மை நாமே அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாம்சம் மண்ணுக்கு மண்ணாக போய்விடும், ஆவி தேவந்த கர்த்தரிடத்தில் போயிடும். ஆனால் அந்த விலையேறப்பட்ட ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு உணவாகிய இந்த வேத வசனங்களை கொடுக்க நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கும். எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வானா, தேவனுடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் உங்களுக்குள்ளே உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். அப்போ ஒரு ஜெபத்தை குறித்த வாஞ்சை, வேத வசனத்தை குறித்த வாஞ்சை, ஆராதனை குறித்த வாஞ்சை, சபையை குறித்த வாஞ்சை, ஊழியத்தை குறித்த வாஞ்சை, இப்படி எல்லா வாஞ்சையும் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். மாம்சம் சொல்லும், வேதம் வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம் என்று மாம்சம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் வேத வசனங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை இன்னும் படிக்க வேண்டும் என்று ஆசை விருப்பத்தை நமக்குள்ளே தூண்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய அநேக காரியங்களை ஆவியானவருடைய அநேக ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் இன்னும் நல்லா படிப்பீங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துல இன்னும் ஞானமாக வேலை செய்வீங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் விசேஷத்தை ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அதே பாரு, ரெண்டாவது உணர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். உணர்வின் ஆவியானவராக இருக்கிறார். அதாவது சொல்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரத்தை இப்படியே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணலை, இன்றைக்கு நீ பைபிள் வாசிக்கலை, நீ இவங்களோட பேசும்போது உனக்குள்ள பெருமையான காரியம் வந்துருச்சு. இந்த இடத்துல நீ வண்டியில் போகும்போது இந்த டிராஃபிக்கில் இந்த சிக்னலில் நீ வந்து கட்டளையை மீறிட்ட, இந்த இடத்துல நீ வந்து அவங்கள புறங்கூறிட்ட, இந்த இடத்துல வந்துட்டு நீ தேவையில்லாத பார்த்துட்ட, இந்த நாளில் நீ மொபைல் அதிகமாக நேரத்தை ஒதுக்கிட்ட, இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் நமக்குள்ளே அவர் உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து கொண்டே இருப்பார். இந்த உணர்வு இல்லாம ஆண்டவர் என்னோடு பேசினாரு, ஆண்டவர் உங்களுக்கு அதை சொன்னாரு, ஆண்டவர் இதை சொன்னாரு. எங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற ஆவியான நமக்குள்ளே இருக்கிறாரா? நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டு உங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். நீங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம், தவறும் போதெல்லாம், குறைவுபடும் போதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த இடத்துல நீ இப்படி நடந்திருக்கணும். எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்ன மன்னிங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் சொல்கிறேன். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் போது அங்கே வந்து ஆஃபீஸில் செராக்ஸ் மிஷின் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து நான் ஒன் சைடு பேப்பர் எடுத்து என்னுடைய சொந்த வேலைக்காக அதை செராக்ஸ் எடுத்துட்டேன். அந்த செராக்ஸ் எடுத்து முடித்த பின்பு ஒரு ஈட்டி வந்துட்டு இதயத்தில் குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குத்தப்பட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிங்கண்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உணர்த்துகிறவர் மட்டுமல்ல, கண்டித்து உணர்த்துகிறவர். நம்மளுக்குள்ளே அந்த உணர்வு எப்பயுமே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனச்சாட்சியை ரொம்ப கூர்மையாக வச்சுக்கணும். இந்த உணர்த்துதல் நமக்குள்ளே இல்லைன்னா மனச்சாட்சி மழுங்கிருச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே இந்த மனச்சாட்சியை கூர்மையாக வைத்துக்கொள்ளணும். ஆவியானவர் எல்லா நிலையும் அவர் உணர்த்துகிறவர் மட்டுமல்ல, நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது, போராட்டத்தோடு இருக்கும்போது அநேக வசனங்களை கொடுத்து உங்களை அவர் ஆறுதல் படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் நிறைய நேரம் வந்து என்னுடைய சிந்தையில் நான் சிந்திப்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் போராட்டமாக இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே வசனம் வரும், உலகத்தில் அநேக உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு. அப்படியே பல போராட்டங்கள் மத்தியில் போய்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே இந்த பிரச்சனையில் நான் எந்த தப்புமே பண்ணலையே, இந்த மாதிரி என்னை சொல்கிறாங்களே, உடனே வசனம் வரும், பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிறவருமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தருடைய செயலின் முடிவை நன்றாய் அறிந்திரு. உடனே அந்த வசனம், நான் என்ன காரியத்தை குறித்து, என்ன பிரச்சனையை குறித்து, என்ன வேதனை கொடுத்து நான் என்னுடைய சிந்தனை மண்டலத்தில் நான் சிந்திக்கிறேன், உடனே அதற்குரிய ஆறுதலான வார்த்தையை வேத வசனங்கள் மூலமாக உடனே என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அது கொண்டு வரும்போது ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தால் இந்த உலகத்து காரியங்களுக்காக கண்ணீர் விட மாட்டீங்க, கவலை விட மாட்டீங்க, போராட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர். அதான் பவுல் சொன்னார், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்றால், ஒவ்வொரு நேரமும் அப்போஸ்தலனாய பவுல் பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அவர் போகும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த வசனம், அவர் பரிசுத்த ஆவியானவர், அதான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். உங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலையும், நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயங்களை வேத வசனங்களால் நீங்கள் நிரப்பிக்கொள்ளணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ளே சோறு இருந்தால் தான் கரண்டியில்
வரும். அதுபோல தான் நம்முடைய இருதயத்தில் வேத வசனங்கள் நிறைந்திருந்தால் தான் ஆவியானவர் அந்த வசனத்தை கொடுத்து உங்களுக்கு நினைப்பூட்ட முடியும். நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கலை, தியானிக்கலை, அதை உங்கள் இருதயத்தில் வைக்கலைன்னா அவர் எதை கொண்டு சொல்லுவார்? அவராக மனிதனுடைய ஆவியும் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும், தேவனுடைய ஆவியும் பேசிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய ஆவி வசனத்தோடு பேசுவார், மனிதனுடைய ஆவி அப்படியே சொல்லுவார், ஆண்டவர் உங்களுக்கு அதை சொன்னார், இதை சொன்னார், ஆண்டவர் என்னோட இதை பேசுனார், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. கடைசியாக ஒரு கதையை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க பரிசுத்தான உதவி செய்வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் போச்சு. கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 நாள் பிரயாணம். அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏசியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு சிங்கிள் ரூமில் இருக்குது, எல்லாம் வசதி இருக்கும், அப்படி இருப்பாங்க. செகண்ட் ஏசியில் இருக்கிறவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு எல்லா வசதியும் இருக்கும். தேர்ட் ஏசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 75 சீட் இருக்கும், ஆனால் உள்ள ஏசி இருக்கும், ஆனால் வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்காது, ஆனால் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் சீட்டெல்லாம் அதே 75 சீட் இருக்கும். இந்த சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்களா, அங்கே வந்து யார் வேணாலும் ஏறிக்கிடலாம், யார் வேணாலும் ஏறி உள்ளே ஏறிக்கிறவங்க. பாத்ரூம் போகணுன்னா கஷ்டம், உட்கார கஷ்டம், தூங்குறது எல்லாத்துமே கஷ்டம். இப்போ எல்லாருமே கோயம்புத்தூரில் இருந்துட்டு எங்கே போயிட்டாங்க? டெல்லிக்கு போய் அந்த ட்ரெயின் இறங்கிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யார் வந்து சந்தோஷமாக அங்கே போய் இறங்கியிருப்பாங்க? நான் சொல்கிறேன், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, ஒன்றும் கொண்டு போவது என்பது நிச்சயம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தனக்கு இருக்கிற சூழ்நிலையில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் அந்த ட்ரெயினில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஏசியை, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பரு, சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டு. உடனே சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கவங்க கஷ்டப்பட்டாங்க, அதனால் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. யாருடைய வாழ்க்கையெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட மனநிறைவோடு வாழ்ந்தாங்களோ அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் குறைபட போதிக்கப்பட்டேன், திருப்தியாக இருக்க போதிக்கப்பட்டேன், பட்டினியாக இருக்க போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நல்ல வசதியான பங்களாவில் காரோடு வாழலாம், ஒரு சாதாரண வீட்டில் வாழலாம், ஒரு வாடகை வீட்டில் வாழலாம், ஒரு குடிசையில் வாழலாம். எல்லா மக்களும் வாழ்ந்தாலும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களினாலோ நமக்கு சமாதானம் சந்தோஷம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருப்பாரானார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சமாதானமாக வாழ முடியும். ஒருவேளை நான் ஒரு சின்ன குடிசையிலே வாழலாம், ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் வாழலாம், இந்த உலகத்தில் குறைவுகளோடு வாழலாம், போராட்டங்களோடு வாழலாம், பிரச்சனைகளோடு வாழலாம். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானார், என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வைத்து போட்ட ஒன்னே ஒன்று, யோவான் 14:27 இப்படியாக சொல்லப்படுது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லி இருக்கிறார். அதனால இந்த உலகத்தை கொடுக்க நம்மளுடைய சமாதானத்தை விட ஆண்டவர் நமக்கு அதிக சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்தார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிந்து கொண்டோம், பரிசுத்த ஆவியான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதரம் செலுத்தலாம். சோதரம் ஜெபிக்கலாம். நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ராஜா, நமக்கு சோதரம் இந்த கால வேலைக்காக நன்றி கத்தாவே. இந்த முதல் ஆராதனையிலும் ஆண்டவரே மகிமைப்பட்ட தேவன், ஆண்டவரே ராஜா நமக்கு சோதரம். ஆண்டவரே இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டுமாக்கி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா அம்மாக்கு சோதரம். ஆண்டவரே நாங்கள் கேட்டதான ஆண்டவரை செய்தியின்படி ஆண்டவரே சத்திய ஆவியாகிய ராஜா தேற்றரவாளன் நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வரும்பொழுது
ஆண்டவரே ராஜா, பாவத்தை குறித்தும் ஆண்டவரே நீதியை குறித்தும் ஆண்டவரே நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவரே கண்டித்து உணர்த்துகிறதான ஆண்டவரே தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பலன் இல்லாதவர்களுக்கு கத்தாவே ராஜா நீர் பலனை ஆண்டவரே தருகிறவர் ஆண்டவரே. அதுக்காகவும் ஆண்டவரே ராஜா உமக்கு நன்றி கத்தாவே. மீதியாக இருக்கிறதான இந்த இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவரே ராஜா உமக்கு சோதரம் உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரே ராஜா மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் உலகத்தில் இருக்கிறதான சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.